என்னங்க இது? ரொம்ப கஷ்டமா இருக்கு இத பாக்கவே. நம்ம தளபதி விஜயோட கடைசி படம். ரசிகர்கள் எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? உண்மையாவே இது மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. ஏற்கனவே இந்த படத்துக்கு சென்சார் போர்டுல ஏகப்பட்ட சிக்கல். மதம், பாதுகாப்பு படைன்னு ஏதோ காரணங்கள சொல்லி படத்தை ரீரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புனாங்க. சரி, அதையெல்லாம் தாண்டி படம் ஒரு வழியா தியேட்டருக்கு வரும்னு பார்த்தா, இப்போ அதைவிட ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு. நேத்து சாயங்காலம் படத்தோட சில காட்சிகள் லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா, இன்னைக்கு அதிகாலையிலேயே முழு படமுமே ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சாம். 3 மணி நேர படமும் இப்போ இணையத்துல உலாவுதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடிகரோட கடைசி படம், அதுவும் அரசியல் ரீதியா இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம். தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவு முதலீடு பண்ணிருப்பாங்க, படக்குழுவோட இத்தனை கால உழைப்பு, ரசிகர்களோட ஏக்கம், இது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் இப்படி சிதைச்சிட்டாங்களே. விஜய் சார் கூட தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு, வேணும்னே சில பேரு சேர்ந்து தன்னோட படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறாங்கன்னு. இப்போ அதை நிரூபிக்கிற மாதிரி இப்படி லீக் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா அரசியல் காழ்ப்புணர்ச்சியால செய்யப்பட்ட வேலைன்னு அவரோட ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. படைப்பாளிகளோட உழைப்ப மதிக்க கத்துக்கோங்க மக்களே. கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படத்தை இப்படி திருட்டுத்தனமா பாக்குறது அந்த கலைக்கே செய்யற துரோகம். இப்போ படக்குழு அந்த வீடியோக்களை நீக்க தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் அந்த லீக்கான வீடியோக்களை பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஒரு கலைஞனுக்கு நாம கொடுக்கற மரியாதை அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறது தான். தளபதிக்கும் அவரோட டீமுக்கும் இது ஒரு பெரிய சோதனை தான். சீக்கிரம் இதிலிருந்து மீண்டு வரணும்.